எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ராஜாராம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்புல சேயோன் அந்த படத்துல இருந்து தான் ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சிவகுமார் முருகேசன் இயக்கத்துல நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சு உருவாகி இருக்கிற படம் தான் சேயோன். இந்த சிவகுமார் முருகேசன் டைரக்டர் யாரு அப்படின்னு சொல்லி தேடும்போது தான் நம்மளோட மணிகண்டன் டைரக்டர் இருக்கார்ல, அதான் இந்த காக்கா முட்டை, ஆண்டவன் கட்டளை, அப்புறம் கடைசி விவசாயி நேஷனல் அவார்டு கூட வாங்கினார்ல, ஆமாம், அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இந்த சிவகுமார் முருகேசன். இதுக்கு முன்னாடி சிவகுமார் முருகேசனும் சிவகார்த்திகேயன் அவரோட கூட்டணியில் வந்த படம் தான் தாய்க்கிழவி. அதாவது சிவகுமார் முருகேசன் டைரக்ஷன் பண்ணி நம்ம சிவகார்த்திகேயன் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் இந்த தாய்க்கிழவி படம். அந்த படமும் செம்ம ஹிட் ஆச்சு. அது ஒரு சென்டிமெண்டலான படம். அந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் தான் சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு, என்னுடைய அடுத்த படம் சிவகுமார் முருகேசன் அவர் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் இந்த சேயோன் படம் உருவாச்சு. இந்த சேயோன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதே நம்ம கமல்ஹாசன் அவருடைய ராஜ்கமல் ஃபிலிம் நிறுவனம் தான். இந்த சேயோன் படம் கடவுள் பக்தி சார்ந்த படமாக இருக்கலாங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இந்த படத்துல கதாநாயகியா பாக்யஸ்ரீ நடிச்சிருக்காங்க. அதாவது இந்த முருகன் வள்ளி அப்படியே இருக்கலாம். இந்த படத்துக்கு இசை சந்தோஷ் நாராயணன் தான். அதுவும் இந்த சேயோன் படத்தோட டைட்டில் டீசர் சூப்பரா இருக்கும். அதுலயும் ஒரு சாங் வரும், மருகி நின்னா மனக்குறைய தீர்த்து வைக்கும் மாயோனே, மலையா மண்ணை செழிக்க வைக்கும் சேயோனே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயனும் சந்தோஷ் நாராயணனும் கூட்டணியில இதுதான் முதல் படம். இந்த சேயோன் படம் ஜூன் மாசம் மதுரையிலேயே ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த படத்தோடைய செகண்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர் ஒரு மலை மேல நின்றுட்டு இருக்கிற மாதிரி அந்த ஷாட் இந்த கடைசி விவசாயில நம்ம கிளைமேக்ஸ்ல விஜய் சேதுபதி ஒரு மலை மேல நின்றுட்டு இருப்பாரு. ஒரு மைல் சவுண்டு கேட்ட உடனே டப்புன்னு மறைஞ்சி போயிடுவார்ல, அந்த மாதிரி ஒரு ஷாட்ல நின்றுட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அப்போ ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்கு, ஆடி வெள்ளி பூத்திருச்சு புது பொழுது விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேயோன் படத்தோடைய 2ஆம் கட்ட படப்பிடிப்புல தான் ஒருத்தர் புதுசா இந்த படத்துல இணைஞ்சிருக்கிறதா ஒரு தகவல் வெளியே இருக்கு. அது யாரு அப்படின்னா நம்ம நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் தான். அவருடைய கதாபாத்திரம் இந்த படத்துல எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தோட உறவை பத்தி நெகிழ்ச்சியா பேசுற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த படக்குழு வெளியிட்டாதான் நம்மளால சொல்ல முடியும். சீமான் அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு நடிச்ச படம் தான் எல்ஐகே. அதான் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா பண்ணியிருப்பாரு. அந்த படம் தான் எல்ஐகே. அந்த படம் நான் சீமான் அவருக்காகவே தியேட்டர்ல போய் பார்த்தேங்க. அந்த படத்துல சீமான் அவருடைய கதாபாத்திரமும் சரி, அந்த கதையும் சரி, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஆனா இந்த சேயோன் படத்துல சீமான் அவருடைய கதாபாத்திரம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். இந்த படம் இந்த வருஷம் எண்ட்லியே கூட ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.